முடியும் என்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. எல்லாரும் இப்போ வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான். ஏஐ ஒவ்வொரு இடத்துல முன்னாடி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொன்னா, அப்புறம் இன்ஜினியரிங் சொன்னா, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அது மாதிரி சொன்னாங்க, அப்புறம் வந்து ஐடி செக்டார்னு சொன்னா, இப்போ வந்து என்னாச்சு எல்லாம் போய்விட்டது ஏஐன்னு போறாங்க. எப்படி போக முடியும் எல்லாரும்? அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த எப்படி வேலைவாய்ப்புகள் உருவாகும்? இதெல்லாம் நிறைய கேள்விகளாக இருக்கிறது வந்து. எனவே நம்ம ஒரு மணி நேரம் அந்த வெளிநாடு வேலை திட்டம் பண்ணி செய்திருக்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். மிகப்பெரிய அளவுக்கு இந்திய நாடு முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த ஒரு மணி நேரம் வேலை நம்ம டிவிஷன்ல கூட அந்த ஒரு மணி நேரம் 22 கிளை இருக்கு நமக்கு. அது அநேகமாக 19 கிளைகள்ல ஒரு மணி நேரம் கேஷ் கவுண்டர் இயங்கல அப்படின்றது ஒரு மிகமான விஷயம். அந்த ஒரு மணி நேரத்துல கேஷ் கவுண்டர் ஒரு டிவிஷன்ல இயங்கலன்னாங்க 2048 கிளைகள் இருக்கு. ஒரு மணி நேரத்தினுடைய அந்த இழப்பு இருக்கு பாருங்க, அது ஷேர் மார்க்கெட்ல மித்த இடத்துல எல்லா இடங்களுமே அது பிரதிபலிச்சிருக்கு. இதுதான் நிர்வாகத்துக்கு நேரடியாக நாம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழுத்தம். இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு அவங்க அரசிடம் போகணும். ஏன்னா அடுத்த மாசமும் நம்ம இது மாதிரியான ஒரு வேலை திட்டத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த அழுத்தங்கள் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கௌரவமான வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதும் இந்த தொழிற்சங்க இயக்கங்கள் முனைப்போடு இருக்கிறது. இப்ப அந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏதோ ஒரு மணி நேரம் வெளிநாட்டு வேலை இருக்கோம், புதிய பணி நியமனத்துக்கானது, நாம எல்லாம் ரிட்டையர் ஆக போறோம், இனிமேல் யார் வர்றாங்க, அப்படியெல்லாம் நம்ம ஒரு அமைப்பு பார்க்க கூடாது. இந்த எண்ணத்தோட 93 முன்னாடி நினைச்சிருந்தா நாமள வந்திருக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை, நமக்குன்னாக்க நான் எல்ஐசி மட்டும் சொல்லல, சமூகத்தில்